வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் ஏதோ ஒன்று இல்லாத வெறுமை. பணம் இருக்கலாம், தொழில்நுட்பம் இருக்கலாம், வசதியும் இருக்கலாம். ஆனால் மனசுக்குள் அமைதி இல்லை என்றால் என்னவாகும்? இன்று ஒரு இளைஞனின் வாழ்க்கையை நடந்த மாற்றத்தை சொல்லும் ஒரு சிறிய சம்பவம், ஒரு பெரிய உண்மை, ஒரு திருக்குறள் சொல்லும் ஆழமான வாழ்க்கை பாடம். வரவேற்கின்றோம் குறளின் கதை. திருக்குறள் சொல்லும் நெறியை இன்றைய வாழ்க்கையோடு இணைக்கும் கதை. இப்போது விக்ரமின் வாழ்க்கைக்குள் செல்வோம். கோயம்புத்தூரில் ஒரு அமைதியான அபார்ட்மெண்ட். அதில் தனியாக வாழ்ந்தான் விக்ரம். அவனுக்கு நண்பர்கள் இல்லை, ஆபீஸ் வாழ்க்கை இல்லை. வீட்டிலிருந்தே ஃப்ரீலான்ஸ் வேலை செய்தான். ஆனால் அவனிடம் எல்லாம் இருந்தது. புதிய லேப்டாப், விலை உயர்ந்த ஃபோன், வாய்ஸ் கேன்சலிங் ஹெட்ஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், இன்டர்நெட், சோஷியல் மீடியா. கண் இருந்தது, ஆனால் அம்மாவின் சோர்வை முகத்தை காணவில்லை. காது இருந்தது, ஆனால் அப்பாவின் சாப்பிட்டியா என்ற அன்பான குரல் கேட்க நேரமில்லை. வாய் இருந்தது, ஆனால் நல்ல வார்த்தைகள் குறைந்தது, கோப வார்த்தைகள் அதிகமானது. கைகள் இருந்தது, ஆனால் உதவிக்காக நீளவில்லை. மனம் இருந்தது, ஆனால் அமைதி இல்லை. ஒரு நாள் வேலை அழுத்தம், ஃபோன் நோட்டிஃபிகேஷன், லோன் ப்ரெஷர், தனிமை அனைத்தும் சேர்ந்து விக்ரமனை உடைந்து போனது. அன்று இரவு மின்சாரம் போனது. மொபைலில் பேட்டரி டெட், வைஃபை இல்லை, திரையில் ஒளி இல்லை. முதன்முறையாக அமைதியை அவன் கேட்டான். ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். அடுத்த வீட்டு வயதான தாத்தா மெதுவாக ஒரு செடியை நட்டு கொண்டிருந்தார். முகத்தில் அமைதி. விக்ரமன் கேட்டான், தாத்தா, உங்களுக்கு எவ்வளவு அமைதி எப்படி? தாத்தா சிரித்து கொண்டே சொன்னார், கண் இருந்தா பார்ப்பதுக்கு மட்டும் போதாது, அது எதை பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும். காது இருந்தா கேட்கறதுக்கு மட்டும் போதாது, அதை எதை கேட்கணும்னு புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில வசதியெல்லாம் பெருசு இல்லை, குணம்தான் பெருசு. இந்த வார்த்தை அவனை தாக்கியது. அடுத்த நாள் முதல் காலை எழுந்தவுடன் ஃபோன் இல்லை. முதலில் அம்மாவுடன் தேநீர், அப்பாவுடன் 10 நிமிடம் பேச்சு. ஒரு செடியை நட்டான். சிறு குழந்தைகள் இலவசமாக கோடிங்கை கற்பித்தான். கோபம் குறைந்தது. நன்றி சொல்லும் பழக்கம் மெல்ல மெல்ல விக்ரமன் வாழ்க்கையை மாற்றியது. அவனிடம் புதிய பொருட்கள் வரவில்லை, ஆனால் புதிய குணங்கள் வந்தது. அமைதி, பொறுமை, அன்பு, ஒழுக்கம். இது போன்ற அவன் உணர்ந்தான். பொருள்கள் இருந்தால் மட்டும் போதாது, குணம் இல்லை என்றால் வாழ்க்கை வெறுமை. அதுவே திருக்குறள் சொல்லும். டெக்னாலஜி இருக்கலாம், தனிமை இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஆஃபீஸ் இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் நல்ல குணமும் பணிவும் ஒழுக்கம் மனிதேயம் இல்லை என்றால் வாழ்க்கை முழுமையில்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்றும் கதைகளுக்கு குறளின் கதை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக், ஷேர், கமெண்ட் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். மீண்டும் ஒரு ஆழமான கதையுடன் சந்திப்போம். உங்கள் குறளின் கதை தோழி.